இன்றைய முக்கிய செய்திகள். மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காத விவகாரம், குடியரசுத் தலைவர் மீது கேரள அரசு வழக்கு. குற்றவாளியிடம் 59 கோடி ரூபாய் நன்கொடை பெற்ற பாஜக, நட்டாவை கைது செய்ய மோடி உத்தரவிடுவாரா என ஆம் ஆத்மி சவால். தஞ்சையில் நடைபயிற்சியின் போது ஆதரவு திரட்டிய ஸ்டாலின், தேநீர் கடையிலும் திமுக வேட்பாளருக்கு வாக்கு சேகரிப்பு. மத நல்லிணக்க எடுத்துக்காட்டாக திகழும் நாகை மக்களவை தொகுதி, காகித தொழிற்சாலை, கூடுதல் ரயில்களுக்காக காத்திருக்கும் வாக்காளர்கள். வணக்கம். வணக்கம். மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் தாமதம் செய்வதாக குற்றம் சாட்டி உச்சநீதிமன்றத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவுக்கு எதிராக கேரள அரசு வழக்கு தொடர்ந்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காத விவகாரத்தில் தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா ஆளுநர்களுக்கு எதிராக அந்த மாநில அரசுகள் வழக்கு தொடர்ந்து வந்த நிலையில் முதலாக குடியரசுத் தலைவருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் கேரள அரசு வழக்கு தொடர்ந்துள்ளது. கேரள சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 7 மசோதாக்கள் ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டன. ஆனால் மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராமல் அவர் கிடப்பில் போட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் கேரள அரசு வழக்கு தொடர்ந்தது. உச்சநீதிமன்றத்தின் கண்டனத்தை அடுத்து ஆளுநர் திரு ஆரிஃப் முகமது கான் அவற்றை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தார். அவற்றில் பல்கலைக்கழக வேந்தர் பதவியில் இருந்து ஆளுநரை நீக்கும் மசோதா, துணைவேந்தர்களை நியமிப்பதற்கான தேடுதல் குழுவில் ஆளுநரின் அதிகாரத்தை குறைக்கும் மசோதா, லோக் ஆயுக்தா மசோதா ஆகியவையும் அடக்கம். இவற்றில் லோக் ஆயுக்தா மசோதாவுக்கு மட்டுமே குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார். மற்ற 2 மசோதாக்களும் 2 ஆண்டுகளுக்கும் மேலாக நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் குடியரசுத் தலைவருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ள கேரள அரசு காரணமே கூறாமலும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமலும் குடியரசுத் தலைவர் காலம் தாழ்த்துவது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று குற்றம் சாட்டியுள்ளது. மாநில அரசின் அதிகார வரம்புக்குள் வரும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் இருப்பது மாநில அரசின் அதிகார வரம்புக்குள் தலையிடுவதாகும் என்றும் தெரிவித்துள்ள கேரள அரசு, மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய ஆளுநரின் நடவடிக்கையும் சட்டத்திற்கு புறம்பானது என்று கூறியுள்ளது. எனவே ஆளுநரின் நடவடிக்கையை ரத்து செய்து மசோதாக்களை திருப்பி அனுப்புவதற்கான உத்தரவை பிறப்பிக்க கோரி உச்சநீதிமன்றத்தை நாடியிருப்பதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு குற்றவாளியிடம் பாஜக 59 கோடி ரூபாய் நன்கொடை பெற்றதற்காக அக்கட்சியின் தலைவர் திரு ஜே.பி. நட்டாவை கைது செய்ய பிரதமர் திரு மோடி உத்தரவிடுவாரா என ஆம் ஆத்மி கட்சி சவால் விடுத்துள்ளது. இந்த வழக்கில் டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் திரு மணீஷ் சிசோடியா மற்றும் அமைச்சர்களை தொடர்ந்து முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலையும் அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது. 2 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் இந்த வழக்கில் குற்றவாளியிடம் தேர்தல் பத்திரம் மூலம் பாஜக நன்கொடை பெற்றிருப்பது அம்பலத்திற்கு வந்துள்ளதாக ஆம் ஆத்மி கூறியுள்ளது. டெல்லியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த கல்வி அமைச்சர் திருமதி அதிஷி, மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அரோபிந்தோ பார்மா நிறுவன உரிமையாளர் சரத் சந்திர ரெட்டி முதலில் திரு கெஜ்ரிவாலை நேரில் பார்த்ததே இல்லை என வாக்குமூலம் அளித்ததாக கூறினார். ஆனால் கைது செய்யப்பட்ட சில மாதங்களுக்கு பிறகு அப்ரூவராக மாறி திரு கெஜ்ரிவாலுக்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்ததும் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதாக சுட்டிக்காட்டிய திருமதி அதிஷி, அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் மட்டுமே திரு கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஆம் ஆத்மி தலைவர்களின் வீடுகளில் நடத்தப்பட்ட சோதனையில் 1 ரூபாய் கூட பறிமுதல் செய்யப்படவில்லை என்றும் அவர் கூறினார். 2 साल में 1 रुपए का भी प्रोसीड्स ऑफ क्राइम आम आदमी पार्टी के पास, आम आदमी पार्टी के किसी भी नेता के पास नहीं मिला है. जिनसे पहले बयान लिए गए, जब उन्होंने आम आदमी पार्टी के बयान के खिलाफ बयान नहीं दिए तो उनको गिरफ्तार कर लिया गया, उन पे दबाव बनाया गया, फिर उनसे बयान लिए गए आम आदमी पार्टी के खिलाफ और फिर उनको बेल दे दी गई कि ऐसे बयानों को ट्रायल में खारिज कर दिया जाएगा कि ईडी के पास अरविंद केजरीवाल के खिलाफ, आम आदमी पार्टी के किसी भी नेता के खिलाफ कोई प्रमाण नहीं है. இந்த வழக்கில் கைமாற்றப்பட்ட பணம் எங்கே என்ற கேள்விக்கு தேர்தல் பத்திர விவரங்கள் மூலம் பதில் கிடைத்துள்ளதாக திருமதி அதிஷி கூறினார். புதிய மதுபான கொள்கை அமலுக்கு வந்தபோது பாஜகவிற்கு சரத் சந்திரா 4.5 கோடி ரூபாய் கொடுத்ததும், கைதான பிறகு 55 கோடி ரூபாய் கொடுத்ததும் அம்பலமாகி இருப்பதாக அவர் தெரிவித்தார். பாஜகவிற்கு நன்கொடை அளித்துவிட்டு வாக்குமூலத்தை மாற்றிய பிறகே சரத் சந்திராவிற்கு ஜாமீன் கிடைத்ததாக குறிப்பிட்ட திருமதி அதிஷி, 2 ஆண்டுகளாக தேடிய பணம் பாஜகவிடம் உள்ளதால் அக்கட்சியின் தலைவர் திரு நட்டாவை கைது செய்ய பிரதமர் உத்தரவிடுவாரா என்று சவால் விடுத்தார். இதனிடையே திரு கெஜ்ரிவால் கைதை கண்டித்து ஆம் ஆத்மி கட்சியினர் டெல்லியில் 2வது நாளாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டக்காரர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்ததால் பரபரப்பு நிலவியது. தமிழ்நாட்டில் காரைக்குடியில் திரு கார்த்தி சிதம்பரம் தலைமையில் காங்கிரஸ், ஆம் ஆத்மி, கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர்.
கடலூரில் ஆம் ஆத்மி கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் சிறையில் இருந்தாலும் நாட்டிற்காக தொடர்ந்து பணியாற்றுவேன் என்று திரு கெஜ்ரிவால் கூறியுள்ளார். இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த அவரது மனைவி திருமதி சுனிதா, எந்த சிறையும் தம்மை நிரந்தரமாக அடைத்து வைத்திருக்க முடியாது என்றும் சிறையில் இருந்து வெளிவந்தவுடன் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவேன் என்றும் திரு கெஜ்ரிவால் செய்தி அனுப்பியிருப்பதாக தெரிவித்தார். தமக்காக நாட்டு மக்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என திரு கெஜ்ரிவால் கேட்டுக்கொண்டதாகவும் அவர் கூறினார். நாடாளுமன்ற தேர்தலுக்கான 2வது நாள் பரப்புரையை தொடங்கியுள்ள முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தஞ்சையில் நடைபயிற்சி செய்தவர்களிடமும் பொருட்கள் வாங்க கடைகளுக்கு வந்தவர்களிடமும் திமுக வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டினார். தமிழகம் மற்றும் புதுச்சேரி மக்களவைத் தொகுதிகளில் போட்டியிடும் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அவர் நேற்று பிரச்சாரத்தை தொடங்கினார். திருச்சி அருகே சிறுகனூரில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் திருச்சி மதிமுக வேட்பாளர் துரை வைகோ, பெரம்பலூர் தொகுதி திமுக வேட்பாளர் திரு அருண் நேரு ஆகியோரை அறிமுகம் செய்து வைத்து திரு ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். பின்னர் தஞ்சாவூர் சென்ற அவர் இன்று அதிகாலை தஞ்சை சத்யா விளையாட்டு மைதானத்தில் நடைபயிற்சி மேற்கொண்டார். அங்கு நடைபயிற்சி செய்ய வந்தவர்களிடம் தஞ்சை திமுக வேட்பாளர் திரு முரசொலிக்கு திரு ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். அவர் நடைபயிற்சி சென்றபோது ஏராளமான மக்கள் வழிநெடுகிலும் திரண்டு உற்சாக வரவேற்பளித்தனர். தொடர்ந்து காமராஜர் மார்க்கெட் பகுதிக்கு சென்ற திரு ஸ்டாலின் வியாபாரிகள் மற்றும் கடைகளுக்கு பொருட்கள் வாங்க வந்தவர்களிடம் ஆதரவு திரட்டினார். ஒரு தேநீர் கடைக்கு சென்ற அவர் அங்கிருந்தவர்களுடன் தேநீர் அருந்தியபடி வாக்கு சேகரித்தார். தஞ்சை நகர் முழுவதும் ஆதரவு திரட்டிய திரு ஸ்டாலின் பின்னர் கொரடாச்சேரியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் திரு வை செல்வராஜை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார். சோழர் வரலாறு பேசும் நாகை தொகுதியில் கச்சா எண்ணெய் பிரச்சினைகள் ஒருபுறம் தீரா தலைவலியாய் தொடர விவசாயிகள் மற்றும் மீனவர்களின் கோரிக்கைகளும் நிலுவையில் இருப்பதை விளக்குகிறது இன்றைய தொகுதி கண்ணோட்டம். நாகை, திருவாரூர் என 2 மாவட்டங்களை உள்ளடக்கியுள்ள நாகப்பட்டினம் மக்களவை தொகுதி சோழர் சாம்ராஜ்ய சுவடுகளுடன் கூடிய வரலாற்று மையமாகும். நாகூர் தர்கா, வேளாங்கண்ணி பேராலயம், சிக்கல் சிங்காரவேலர் ஆலயம் என மத நல்லிணக்க எடுத்துக்காட்டாக திகழும் இத்தொகுதி காவிரியின் கடைமடை பகுதியாக உள்ளது. பாரம்பரியமிக்க நாகை துறைமுகம், வரிசை கட்டும் மீன்பிடி படகுகள், நீடிக்கும் கச்சா எண்ணெய் பிரச்சினை, உப்பு சத்தியாகிரகம் நடந்த வேதாரண்ய உப்பளங்கள் ஆகியவை இத்தொகுதியின் தனி அடையாளங்கள். நெல் உற்பத்தியில் சாதனை படைக்கும் நாகை, திருவாரூர் விவசாயிகள் நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை மற்றும் காப்பீட்டு திட்டங்களை அரசே ஏற்க வேண்டும் என வலியுறுத்துகிறார்கள். அதிக அளவில் மீன் பிடித்து வரப்படும் நாகையில் மீன்களை நேரடியாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய அதிநவீன பதப்படுத்தும் குளிர்பதன கிடங்குகளை அமைக்க வேண்டும் என்பது மீனவர்களின் கோரிக்கை. தொகுதியை ஒட்டியுள்ள தனியார் துறைமுகத்தில் இறக்குமதி செய்யப்படும் நிலக்கரியிலிருந்து காற்றில் பரவும் துகள்களால் சுவாச கோளாறு, சரும வியாதி உள்ளிட்ட வியாதிகள் ஏற்படுவதுடன் நாகூர் தர்காவின் மினார்களும் பொலிவிழப்பதை புதிய எம்பி தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கோரும் நாகை வாக்காளர்கள் அந்த துறைமுகத்தை அனைவரும் பயன்படுத்தும் வகையில் மாற்ற வேண்டும் என்கிறார்கள். அக்கரைப்பேட்டை வேளாங்கண்ணி சாலையில் பணிகள் முடிந்தும் பயன்பாட்டுக்கு வராமல் உள்ள மேம்பாலத்தை திறக்க வேண்டும். அதிமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட வேதாரண்யம் ஜவுளி பூங்காவுக்கு புத்துயிர் கொடுத்தல் ஆகியவை தொகுதி மக்களின் எதிர்பார்ப்பு. நாகை பகுதியில் அதிகமாக கிடைக்கும் வைக்கோலை வைத்து காகித தொழிற்சாலை, வேதாரண்யம் வேளாங்கண்ணி இணைப்பு ரயில், உப்பள குத்தகையை புதுப்பித்தல், திருவாரூர் திருத்துறைப்பூண்டி வழியாக காரைக்குடிக்கு மீண்டும் ரயில் இயக்கம், முகத்வார கிராமங்களில் தூண்டில் வளைவுகள் அமைத்தல் ஆகியவை இதர கோரிக்கைகள். நாகை மக்களவை தொகுதியில் நாகை, கீழ்வேளூர், வேதாரண்யம், திருவாரூர், நன்னிலம், திருத்துறைப்பூண்டி என 6 சட்டப்பேரவை தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன. தனி தொகுதியாக உள்ள நாகையை காங்கிரஸ் 5 தடவையும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 7 முறையும், திமுக 4 முறையும், அதிமுக 2 தடவையும் வெற்றி கண்டுள்ளன. இந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வை செல்வராஜ், அதிமுக சார்பில் டாக்டர் சுர்ஜித் சங்கர், பாஜக சார்பில் SGM ரமேஷ் ஆகியோர் களம் காண்கின்றனர். வாக்குகளை கவர அனைத்து கட்சிகளும் வரிந்து கட்டிக் கொண்டிருக்க தங்கள் வாழ்வாதாரத்துக்கான கோரிக்கை பட்டியலுடன் வாக்குப்பதிவு நாளுக்காக காத்திருக்கிறார்கள் நாகை வாக்காளர்கள். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை படகுகளுடன் விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடந்த 17ஆம் தேதி கடலுக்கு சென்ற மீனவர்கள் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது 2 விசைப்படகுகளையும் 21 மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்தனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் தலைமன்னார் மற்றும் நெடுந்தீவு பகுதிகளில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 5 விசைப்படகுகளை மடக்கிய இலங்கை கடற்படை தமிழக மீனவர்கள் 32 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தது.
இது தொடர்பாக ஆலோசனை நடத்திய ராமேஸ்வரம் மீனவர் சங்கத்தினர் ஏற்கனவே தண்டனை பெற்று இலங்கை சிறையில் உள்ள 5 பேர் உட்பட 58 மீனவர்களை விடுதலை செய்யவும் படகுகளை விடுவிக்கவும் வலியுறுத்தி காலவரையற்ற போராட்டத்தை அறிவித்தனர். அதன்படி இன்று காலவரையற்ற வேலைநிறுத்தம் தொடங்கியதால் மீன்பிடி துறைமுகத்தில் 700க்கும் மேற்பட்ட விசை படகுகள் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டுள்ளன. இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்திய மீனவர்கள் 8ஆம் தேதிக்கு பிறகு அடையாள ஆவணங்களை அரசிடம் ஒப்படைக்கப் போவதாக தெரிவித்தனர். சிறை பிடிக்கப்படும் மீனவர்களுக்கு வழங்குவது போல இலங்கை கடற்படை பறிமுதல் செய்யும் விசை படகுகளின் உரிமையாளர்களுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரினர். 8ஆம் தேதிக்குள்ள அவர்களை விடுதலை பண்ணலைன்னா 8ஆம் தேதிக்கு மேலே ஓட்டுச்சீட்டு ஆதார் கார்டு எல்லாத்தையும் கவர்மெண்ட் ஒப்படைக்கிறதாக அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் கடலுக்கு போயிட்டு வருவாங்களா வரமாட்டாங்களா ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. மீனவர்கள் விடுதலை வந்து ஒரு மாதத்துலேயோ ஒரு வாரத்திலேயோ கடலுக்கு போயிடுவாங்க. ஆனால் பாதிக்கப்பட்ட விசைப்படகு உரிமையாளர்கள் நடுத்தருவில் தான் நிற்கிறாங்க. இவர்களுக்கு அந்த படகுகளை மீட்டு கொடுக்குற வரைக்கும் நிவாரணம் கொடுக்கணும். இலங்கை கடற்படையின் அத்துமீறல்களால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதை கண்டித்து நடைபெறும் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தால் நாள் ஒன்றுக்கு 1 கோடி ரூபாய்க்கும் மேல் வருவாய் இழப்பு ஏற்பட்டு வருகிறது. மேலும் மீன்பிடி தொழிலை சார்ந்துள்ள 1000க்கும் மேற்பட்டவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வருகிறது. பாஜகவிற்கு 0 மதிப்பெண் அளித்த பாமக தற்போது அக்கட்சியுடன் கூட்டணி வைத்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி விமர்சித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமது கட்சி சொந்த பலத்திலேயே தேர்தலில் களம் காண்பதாக கூறினார். பாஜக பாமக கூட்டணி குறித்த கேள்விக்கு பதிலளித்த திரு பழனிசாமி பாமக கூட்டணி வைக்காத கட்சிகளே இல்லை என்றார். அந்த ஏரியில் தண்ணி நிரம்பி இருக்கும்போது வரும், தண்ணி வத்தினா போயிடும், மறுபடியும் தண்ணி வரும்போது வரும். அப்படி ஒவ்வொரு தேர்தலையும் கூட்டணி மாறி மாறி வச்சுட்டு இருக்கிறதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ராமதாஸ் அவர்கள் ஒரு பேட்டியில் கொடுக்கும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு எவ்வளோ மார்க் கொடுக்குன்னு சொன்னார். 0 கொடுப்போம்னாரு. கூட்டணி கட்சிகளை நம்பி அதிமுக இல்லை என்று திரு பழனிசாமி கூறினார். எனினும் மற்ற கட்சிகள் தங்களது கூட்டணிக்கு வந்தால் வரவேற்போம் என்று அவர் தெரிவித்தார். இனி வருவது செய்தி துளிகள். திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர் செல்வி மஹுவா மொய்த்ராவின் வீடு உள்ளிட்ட இடங்களில் சிபிஐ சோதனை நடைபெற்று வருகிறது. அவர் தொடர்புடைய இடங்களிலும் சிபிஐ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். நாடாளுமன்றத்தில் அதானி குழுமத்திற்கு எதிராக தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பிய விவகாரத்தில் செல்வி மஹுவா மொய்த்ராவின் எம்பி பதவி பறிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அரசியலில் மத நம்பிக்கைகளை கலந்தது போல இசையிலும் குறுகிய அரசியலை கலக்க வேண்டாம் என முதலமைச்சர் திரு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். பிரபல கர்நாடக இசைப்பாடகர் திரு டி.எம். கிருஷ்ணாவுக்கு சங்கீத கலாநிதி விருதை சென்னை மியூசிக் அகாடமி வழங்கியதை அடுத்து எழுந்துள்ள சர்ச்சை குறித்து கருத்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் விரிந்த மானுட பார்வையும் வெறுப்பை விலக்கி சக மனிதரை அரவணைக்கும் பண்புமே இன்றைய தேவை என்று தெரிவித்துள்ளார். திண்டிவனம் அடுத்த மயிலத்தில் வள்ளி தேவயானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோயில் மற்றும் கும்பகோணத்தில் பெரியநாயகி அம்மன் சமேத நாகேஸ்வரர் ஆலய பங்குனி உத்தர தேரோட்டம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் புவனேஸ்வரர் ஆலய விழாவில் பெரிய தேரில் சவுந்தரநாயகி அம்மனும் சிறிய தேரில் பிரியாவிடையுடன் புவனேஸ்வரரும் வலம் வந்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சங்கர நயினார் கோமதி அம்பாள் கோவிலில் சுவாமியை அதிகாலையில் சூரியன் தரிசிக்கும் அரிய நிகழ்வு இன்று நடைபெற்றது. கட்டட அமைப்பின்படி மார்ச் மற்றும் செப்டம்பர் மாதத்தில் 3 நாட்கள் சூரிய ஒளி சன்னதியில் விழும் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 49,480 ரூபாயாகவும் கிராம் 6,185 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் அதிகரித்து 80 ரூபாய் 50 காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் தாமதம் செய்வதாக குற்றம் சாட்டி உச்சநீதிமன்றத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு எதிராக கேரள அரசு வழக்கு தொடர்ந்துள்ளது. குற்றவாளியிடம் பாஜக 59 கோடி ரூபாய் நன்கொடை பெற்றதாக அக்கட்சியின் தலைவர் ஜே.பி. நட்டாவை கைது செய்ய பிரதமர் மோடி உத்தரவிடுவாரா என ஆம் ஆத்மி கட்சி சவால் விடுத்துள்ளது. தஞ்சையில் நடைபயிற்சி செய்தவர்களிடமும் தேநீர் கடையிலும் முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டினார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.